الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم وقال النبي صلى الله عليه وسلم أيكم مال وارثه أحب إليه من ماله فقالوا ما منا أحد إلا ماله أحب إليه فقال صلى الله عليه وسلم فإن ماله ما قدم ومال وارثه ما أخر أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே வக்ஃப் சம்பந்தமான திருத்த சட்டங்கள் தாக்கல் செய்யப்பட்ட விவகாரத்தை நாம் எல்லாம் அறிவோம். இந்த நேரத்தில் நாம் இரண்டு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. வக்ஃபு, சதகா, வசியா இது போன்ற சட்டங்கள், மார்க்கம் அதுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்தஸ்துகள், இதெல்லாம் என்ன என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வு நம்மிடத்திலே முதலில் வேண்டும். சதகாவுக்கும் வக்ஃபுக்கும் என்ன வித்தியாசம்? சதகா செய்கிறோம், தர்மம் செய்கிறோம். சாதாரண தர்மம்னா என்ன, வக்ஃப்னா என்ன? மார்க்கத்தில் எல்லாவற்றுக்குமான அழகான விளக்கங்கள். வசியத் என்றால் என்ன? ஏன்னா நிறைய முஸ்லீம்களுக்கே அது பற்றிய தெளிவற்ற ஒரு நிலை இருப்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய அதிக அளவிலான சொத்துக்களை கொண்ட ஒரு அமைப்பாக வக்ஃப் அமைப்பு இருக்கிறது என்று சமீபத்திய செய்திகள் எல்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஒரு பக்கம் அரசாங்கம் நம்மை நிர்மூலமாக்க விரும்புகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அரசு இந்த நாட்டிலே நம்மை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவதற்கு எல்லா சட்டங்களையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது, இனிமேலும் வரத்தான் செய்யும். ஆனால் அதற்கு முன்னால் யோசிக்கணும், இந்த வக்ஃபு சொத்துக்களை முஸ்லிம்கள் இதுவரைக்கும் சரியாகத்தான் பராமரித்து வந்திருக்கிறாங்களா? இந்த வக்ஃபுகளை பராமரித்தவர்கள், பராமரிப்பவர்கள் நேர்மையாக தான் நடந்திருக்கிறாங்களா? கொஞ்சம் நாம் அதை யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய நியதி என்னன்னு சொன்னால், அநீதிக்கு தண்டனை அநீதி தான். இதை யார் என்ன நினைச்சாலும் சரி, அநீதிக்கு தண்டனை அநீதி. நம்ம என்ன அநியாயம் செய்கிறோமோ அல்லாஹ்வுடைய தண்டனை அதே இனத்தில் வரும். நீங்கள் ஒழுங்காக ஜக்காத்து கொடுக்கல, ஒரு காலத்தில் ஏழைகளை தேடி போய் பணக்காரங்க ஜக்காத்து கொடுத்தாங்க. அப்போ எந்த அரசாங்கமும் எந்த வரியும் போடலை. பின்னால் காலம் மாறிச்சு, ஏழைகள் பணக்காரங்களை தேடி வர்றாங்க, ஜக்காத்து கொடுங்க ஜக்காத்து கொடுங்க. அல்லாஹ் பணக்காரங்களை அரசாங்கத்துக்கு பின்னால் ஓட வச்சான், ஆடிட்டர் பின்னால் ஓட வச்சான். கணக்கு, இப்படி ஒரு கணக்கு, அப்படி ஒரு கணக்கு, எந்த வரி அந்த வரி எல்லாம் ஏன் வந்துச்சு? இந்த நிர்வாகத்தை நீங்கள் ஜக்காத்தில் நேர்மையாக நடக்கல, அல்லாஹ் அதுக்கு தண்டனை இந்த 1008 வரிகள், அதை தண்டனை அல்லாஹ் கொடுக்குறான். நான் பலமுறை சொல்லுவேன், கருக்கலைப்பு என்பது எப்போ அதிகமானதோ குழந்தை பிறப்புங்கிற மலட்டுத்தன்மை அதிகமாக போச்சு. அல்லாஹ்வுடைய தண்டனை அதுதான். இந்த அநியாயத்தை நீ செஞ்ச அந்த அநியாயம். நான் தொடர்ந்து அதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ அதிகமாக 4 மாதம் ஆன பிறகு கலைக்கிறதுலாம் அதிகமாகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, 4 மாதத்துக்கு பிறகு உருவான ஒரு உயிரை கலைத்தால் அவங்க 2 பரிகாரம் செய்யணும். ஒன்று, அந்த குழந்தையை நீங்கள் கொன்னுட்டீங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தையை கொன்னாலும் நஷ்டஈடு கொடுக்கணும். மார்க்கத்தில் 5 ஒட்டகம் நஷ்டஈடு கொடுக்கணும். சில பேர் 212 கிராம் தங்க நஷ்டஈடு கொடுக்கணுங்கிறான். அது அந்த குழந்தையினுடைய வாரிசுகளுக்கு வரும். குழந்தையினுடைய வாரிசுகள் யார் இருப்பாங்க? சகோதரர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு. கொன்ன தாய்க்கோ தந்தைக்கோ வராது. 2 மாதம் நோன்பு வைக்கணும். கருக்கலைப்பு செய்தவர்கள் அதற்கு கஃபாரா 2 மாதம் நோன்பு வைக்கணும். இப்போ நான் சொல்ல வர்றது, எப்போதுமே அல்லாஹ் இப்படி தான் செய்வான். இங்கே தண்டனைக்கு அங்கே இன்னொரு தண்டனை வந்துடும்.
அதே மாதிரிதான் இந்தியா முழுக்க இருக்கிற வக்ஃப் சொத்துகள் இவ்வளவு கோடி லட்சம் கோடின்னு சொல்லப்படுது. எத்தனை முஸ்லிம்கள் அதை கொண்டு பலன் பெற்றாங்க? இந்த சொத்துகள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு இருந்தா முஸ்லிம்கள் யாரும் பேங்க்ல போய் நிற்க தேவையில்லை, லோன் வாங்க தேவையில்லை இல்லையா? எந்த முஸ்லிம் மாணவனும் கல்லூரி படிப்பை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சொத்துகள் எல்லாம் எல்லா முஸ்லிம்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தா இந்தியாவில் முஸ்லிம்கள் ஏழைகளே இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் அதில் நடக்கிற அநியாயங்கள், அதை அநியாயமாக சாப்பிட்ட கூட்டம் அதிகம். அல்லாஹ் தண்டனையாக நீ மட்டும்தான் அநியாயமாக சாப்பிடுவியா, அந்த அவனும் சாப்பிடட்டுன்னு கொடுக்குறான். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அநீதிக்கு அநீதி தான் பதிலுக்கு பதில். ஆக இந்த ரெண்டு விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு நாம் இந்த விஷயங்களை நினைவுபடுத்துகிறோம். நம்முடைய மார்க்கம் தர்மங்களை வலியுறுத்துகிற மார்க்கம். தர்மங்கள் பல வகையாக இருக்குது, பல வகையான தர்ம அமைப்புகள் நம்முடைய மார்க்கத்தில் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய மனதில் அதைத்தான் போதித்தாங்க. வாழும் காலத்தில் நல்லறங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதவிதமாக போதிப்பாங்க. என்ன இருக்குதோ பிறருக்கு கொடுத்து வாழுங்க, நீங்க உங்க குடும்பங்கிற சுயநலத்தோடு வாழாதீங்க. ஒரு முறை சஹாபாக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க, ஐயுக்கும் மாலு வாரிசிஹி அஹப்பு இலைஹி மிம்மாலி, உங்களில் யாருக்காவது தன்னுடைய செல்வத்தை விட தன்னுடைய வாரிசுடைய செல்வம் பிரியமானதாக இருக்க முடியுமான்னு கேட்டாங்க. யாருக்காவது தன் செல்வத்தை விட தனது வாரிசுடைய செல்வம் பிரியமானதாக இருக்க முடியுமான்னு கேட்டான். எல்லாருமே சொன்னாங்க, யார சொல்லுதா, இல்லை எங்களுக்கு எங்க செல்வம் தான் பிரியமானது, எங்களுடைய வாரிசுகளுடைய செல்வத்தை விட. பெருமானார் சொன்னாங்க, அப்படியானால் உங்க செல்வம் எது தெரியுமா? ஃபைன்ன மாலஹு மா கத்தம், நீங்க வாழும் காலத்துல எதை நீங்கள் தர்மம் செய்து அனுப்பினீர்களோ அது உங்களுக்கான செல்வம். வ இன்ன மால வாரிசிஹி மா அஹர், உங்களுடைய வாரிசுகளுக்கான செல்வங்கிறது எதை நீங்க மௌத்துக்கு பிறகு விட்டுட்டு போறீங்களோ அது உங்களுக்குரியதல்ல என்று சொன்னான். இந்த பெருமானாருடைய இந்த அழுத்தமான வார்த்தைகள் தான் சஹாபாக்களுக்கு ஈகை குணத்தை, அள்ளி கொடுக்கிற குணத்தை என்ன செய்தது? அதிகப்படுத்தியது. அந்த வகையில் சதக்கா ஒன்று, வக்ஃப் ஒன்று. சதக்காங்கிறது என்ன? நம்ம கையில் இருக்கிறத யாரோ ஒருத்தருக்கு சொந்தமாக்கிறது, அவருக்கே கொடுத்துறது. நம்ம யாருக்கு கொடுத்தோமோ அவர் உரிமையாளராக ஆயிடுவார். அது 10 ரூபா பணமாக இருந்தாலும் சரிதான், ஒரு பொருளாக இருந்தாலும் சரிதான், இடமா இருந்தாலும் சரிதான். ஒருத்தருக்கு, ஒரு ஏழைக்கு நாங்கள் வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டீங்க, நம்ம கையில இருந்து அந்த ஏழை கையில போயிடுச்சு, இப்போ அவர் உரிமையாளர். இது தர்மம். வக்ஃபுங்கிறது என்ன? வக்ஃபுடைய விளக்கத்தில் 2 விதமான கருத்து இருக்குது. பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்லுவாங்க, நான் ஒரு இடத்த வக்ஃபு செய்கிறேன், ஒரு இடம், ஒரு ஊரில் பள்ளி இல்லை, பள்ளிக்கு நான் ஒரு இடத்த கொடுக்குறேன், என்னுடைய இடத்த வக்ஃபு செய்கிறேன்னு சொன்னால், நல்ல காரியங்கள் எதற்கு வக்ஃபு செஞ்சாலும் சரி, வக்ஃபு செய்யப்பட்ட அந்த சொத்து அல்லாஹ்வுடைய மில்க், அல்லாஹ் அதற்கு உரிமையாளனாக ஆயிடுவான். அதற்கு உரிமையாளன் அல்லாஹ். நீங்கள் ஏழைகளுக்கு வக்ஃபு செஞ்சாலும் சரிதான், ஏழைகள் அதற்கு உரிமையாளர்கள் அல்ல, அதிலிருந்து கிடைக்கிற பலன்களுக்கு உரிமையாளர்கள். அந்த சொத்துக்கு உண்மையான மாலிக் யாரு? அல்லாஹ் தான். இதான் வக்ஃபுங்கிறது. சதக்கா சிறந்ததா, வக்ஃபு சிறந்ததா அப்படிங்கிறதுல உலமாக்களிடையே பெரிய விவாதங்கள் இருக்குது. சில நேரங்களில் தர்மம் சிறந்ததுன்னு சொன்னால், சில நேரங்களில் வக்ஃபு சிறந்தது. ஒரு மனிதன் இறந்த பிறகும் தொடர்ந்து செல்கிற தர்மம் தான் வக்ஃபுங்கிறது. நீங்கள் இறந்தா 3 தான் உங்களை தொடர்ந்து வரும், 3 தான் உங்களை தொடர்ந்து வரும். அதில் என்ன? சதக்கத்துன் ஜாரியா, நீங்கள் செய்த தொடர்ந்து வருகிற தர்மங்கள். இதை சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் என்ன செஞ்சாங்க? ஊக்குவித்தான். வக்ஃபனுடைய பலன்கள் கற்பனை கூட செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரம் வந்ததும் மஸ்ஜிது நபவி அமைப்பதற்காக அந்த இடம், இப்போது மஸ்ஜித் இருக்கிற இடம் இருக்குது, அது மதீனாவில் பனு நஜ்ஜார் கூட்டத்திற்கு சொந்தமான இடம். அந்த பனு நஜ்ஜார் கூட்டத்தாரிடம் சென்று அங்கே பழைய தோட்டங்கள், பழைய மண்ணறைகள், கபறுகள்லாம் இருக்குது, அறியாமை கால கபறுகள் எல்லாம் இருக்குது. இந்த தோட்டத்தை எனக்கு விலைக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பனு நஜ்ஜார் கூட்டம் சொன்னாங்க, லா நத்துலுபு சமனஹு இல்லா மின் அல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, இந்த இடத்திற்கான விலையை நாங்கள் அல்லாட்ட எதிர்பார்க்குறோம், எங்களுக்கு விலைக்கு வேண்டாம். அப்போ முதல் பள்ளிக்காக வக்ஃபு செஞ்சது இஸ்லாத்தில் யாருங்க? பனு நஜ்ஜார் கூட்டம் தான். அவங்க கொடுத்தாங்க அந்த இடத்த. யோசிச்சு பாருங்க, மஸ்ஜிது நபவி கட்டி 1436 ஆண்டுகள் மக்கால வாழ்ந்ததை கழிச்சிருங்க, 10 வருஷத்தை 13 வருஷத்தை.
இந்த 1400 வருஷங்கள் எத்தனை கோடி கோடி மக்கள் அங்கே தொழுதுருப்பாங்க. சாதாரண மக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாம் தொழுது அந்த பள்ளியில் இன்னைக்கு வரைக்கும் பனு நஜ்ஜாருக்கு அந்த நன்மை போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கற்பனை செய்து முடியுமா? எத்தனை கோடி மக்கள் அவங்க செஞ்ச அமல்கள் அத்தனையும், அவங்க தொழுதது, அவங்க குர்ஆன் ஓதியது, அந்த பள்ளியில் இன்னும் வரைக்கும் என்னென்ன நல்ல அமல்கள் நடக்குதோ இதெல்லாம் பனு நஜ்ஜாருக்கு போய்கிட்டே தான் இருக்கும். இதுதான் வக்ஃபுங்கிறது. இதுதான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு போய்கிட்டே தான் இருக்குது இல்லையா? அவங்க கொடுத்த இடம் ஒரு சொற்பமான இடம்தான். பெருமானார் காலத்திலேயே மஸ்ஜித் நபவிக்கு இடம் போதல்ல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜும்மா ஈதெல்லாம் ஒரே பள்ளியில் மஸ்ஜித் நபவியில தான் நடக்கும். மஸ்ஜித் நபவி இல்லாமல் 9 பள்ளி இருந்துச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். அங்கெல்லாம் ஜும்மா நடக்காது, ஈது நடக்காது, எல்லாம் மஸ்ஜித் நபவிக்கு தான் வருவாங்க. கொஞ்ச காலம் ஆனதுமே பள்ளியில் இடப்பற்றாக்குறையா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்களும் வர்றாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் உரை நிகழ்த்துறாங்க. மஸ்ஜிதுக்கு பக்கத்திலேயே இந்த கூட்டத்தாருடைய இடம் ஒன்று இருக்கிறது. அது ஒரு ஒட்டக தொழுவமாக இருக்குது. அந்த தொழுவத்தை யாராவது விலை கொடுத்து வாங்கி இந்த பள்ளிக்காக அவர் கொடுத்தார் என்று சொன்னால் அல்லாஹ் சொர்க்கத்தில் அதை விட சிறந்த இடத்தை கொடுப்பான்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் அன்றைக்கு அந்த இடத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 35,000 திர்ஹம் 35,000 வெள்ளிக்காசுகள் கொடுத்து அந்த ஒட்டக தொழுவத்தை வாங்குறாங்க. பெருமானார் மஸ்ஜித் நபவி விரிவுபடுத்துகிறாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய இந்த செயலை அவங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நடந்த ஒரு சோதனையில் சொல்லி காட்டுவாங்க. அவங்க ஷஹீதாக்கப்படுறதுக்கு முன்னால் வீட்டை சுற்றி கலகக்காரர்கள் நிற்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள பள்ளிக்குள்ளே விட மாட்டிருக்கிறாங்க. உஸ்மானுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டிருக்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லை, அவங்க சொல்ல கடல் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாங்க உஸ்மான் அவங்க. அப்போ தான் 3 விஷயத்தை கேட்பாங்க. அதில் ஒரு விஷயம் என்ன, இந்த மதீனா வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல தண்ணி கிடையாது, ஒரு யூதனுடைய தோட்டத்தில் இருந்த ரூமாங்கிற கிணறு, அந்த கிணத்துல தான் நல்ல தண்ணி இருக்குது. முஸ்லீம்களுக்கு அந்த ஆள் சும்மா கொடுக்கறதுல காசுக்கு தான் கொடுக்குறா. அப்படி அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த ரூமா கிணற முஸ்லீம்களுக்காக வாங்கி யார் வக்ஃப் செய்வாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன்னு சொன்னபோது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ரூமா கிணறையும் 35,000 திர்ஹம் கொடுத்து வாங்கினாங்க. பாதி தான் கொடுத்தான் அந்த ஆள், அந்த யூதன் பாதி தான் கொடுத்தான். அப்போ பாதி எப்படி கொடுத்தாருன்னா, ஒரு நாள் முஸ்லீம்கள் தண்ணி எடுத்துக்கலாம், இன்னொரு நாள் யூதனுக்கு, அப்படிதான் வச்சிருந்தாங்க. அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இது சரிப்படாதுன்னு சொல்லி மீண்டும் அந்த ஆள்கிட்ட பேசினாங்க. இப்போ மீதி பாதியும் கொடுத்துரு, நான் வாங்கிக்கிறேன், அதை மொத்தமாக முஸ்லீம்களுக்கு வக்ஃப் செய்கிறேன். அதுக்கப்புறம் மீதியும் வக்ஃப் செஞ்சாங்க. அப்போ முஸ்லீம்களுக்கு அது சொந்தமாயிடுச்சு. அந்த கிணத்து தண்ணியை கொடுத்தது அவங்க தான். ஆனால் உஸ்மான் கேட்டாங்க, அந்த கிணத்து தண்ணியை வக்ஃப் செஞ்ச எனக்கு இன்றைக்கு நீங்கள் தண்ணி தர மறுக்கிறீர்களேன்னு சொல்லி. ரெண்டாவதாக சொல்லுவாங்க, இந்த பள்ளிவாசல் வரலாறு உங்களுக்கு தெரியுமா, மஸ்ஜித் நபவி வரலாறு. இன்னைக்கு இந்த பள்ளியில் தொலை எனக்கு அனுமதி மறுக்கிறீங்க, 2 ரக்காத் தொலை போகிறதுக்கு எனக்கு அனுமதி தர மறுக்கிறீங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, இந்த பள்ளி பற்றாக்குறையாக இருந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒட்டக தொழுவத்தை யார் வாங்கி தருவது, இந்த மஸ்ஜிதை விரிவுபடுத்த யார் உதவுகிறார்களோ அவருக்கு சொர்க்கத்தில் இதை விட சிறந்த இடம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் என்னுடைய சொந்த காசில் நான் வாங்கி கொடுத்த இடம் அந்த பள்ளியில் இன்னைக்கு எனக்கு தொலை அனுமதி மறுக்கிறீர்கள்னு கேட்டான். அவ்வளோ பெரிய அநீதி இழைக்கப்பட்ட ஒரு சஹாபி ஹஜ்ரத் உஸ்மான். இவ்வளவெல்லாம் சொல்லி அந்த கலகக்காரர்கள் மனம் இறங்கல்ல, ஷஹீதாக்கப்பட்டாங்க, அது வேறு விஷயம். அப்போ இஸ்லாத்துக்காக பள்ளிக்கென்று வக்ஃப் செய்த 2வது வக்ஃப் யாருடையது? ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வக்ஃப் செஞ்சாங்க. இன்னைக்கு நாம் மஸ்ஜிதில் தொழக்கூடிய, மஸ்ஜிது நபவியில் தொழக்கூடிய நன்மைகள் எல்லாம் சையதுனா உஸ்மானுடைய கபருக்கு போய்கிட்டே தான் இருக்கும். அந்த நன்மைகள் வக்ஃபுங்கிறது முஸ்லிம்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தினாங்க. எல்லா சஹாபியும் வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அன்சாரிகளில் மட்டும் 80 பேர் வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. சில பேர் சொல்றாங்க, இல்லை அன்சாரிகள் முஹாஜிர்கள் அத்தனை தோழர்களிலும் சிறியதோ பெரியதோ எந்த வக்ஃபும் செய்யாத சஹாபியே இல்லைங்கிறாங்க. சிறியதோ பெரியதோ எல்லாருமே அவங்கவுங்க சக்திக்கு முடிந்தவாறு வக்ஃப் செஞ்சாங்க. எல்லா சஹாபாக்களும் செஞ்சிருக்கிறாங்க என்பதாக சொன்னாங்க. ஏன் அவ்வளவையும் போகணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வக்ஃப் செஞ்சாங்க. சொல்லப்போனால் சிலர் சொல்றாங்க, முஸ்லிம்களுக்காக முதல்ல வக்ஃப் செஞ்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று மதீனாவில் சில தோட்டங்களை
சில சஹாபாக்கள் கொடுத்தாங்க, இந்த தோட்டங்களை வச்சுக்குங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோட்டங்களை தான் இருந்த காலம் வரைக்கும் தனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு மிச்சத்தை பூரா ஏழைகளுக்கு வக்ஃப் செஞ்சுட்டாங்க. அவங்க காலத்துக்கு பிறகும் அது ஏழை எளிய மக்களுக்கு சென்றது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் தொடர்ந்து பல வக்ஃபுகள் செய்து கொண்டிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் நான் இதற்கு முன்னாலே பயான்ல பேசியிருக்கிறேன். திமிஷ்க் போன்ற நகரங்களிலெல்லாம் ஆச்சரியகரமான வக்ஃபுகள் இருந்தது. சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயத்து வரைக்கும் தனித்தனியாக வக்ஃப் செஞ்சாங்க. இந்த வக்ஃபில் ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னு சொன்னால், வக்ஃபு எப்படி செய்யணும், எதற்கு செய்யணும், வக்ஃபு செஞ்ச பிறகு அதை யார் பராமரிக்கணும், பராமரிப்பதனுடைய சட்டங்கள் என்ன. ஒரு காலத்தில் அதையெல்லாம் எழுதுவாங்க, வக்ஃபு சொத்தினுடைய விவரங்கள் எல்லாம் எழுதப்படும். யார் பராமரிக்கிறது, அவருக்கு பிறகு யார் பராமரிக்கிறது. இடையில் ஏற்பட்ட முஸ்லிம்களிடையே ஏற்பட்ட மார்க்க விழிப்புணர்வுலாம் இல்லாததுனால வக்ஃபு குறித்த தெளிவும் இல்லை. எதுக்கு வக்ஃபு செய்கிறோம், இந்த வக்ஃபுனுடைய பலன்கள் எதற்கு போகணும், அதெல்லாம் இல்லாத காரணத்தினால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் வக்ஃபுங்கிறது ஒருத்தர் ஒரு சொத்தை வக்ஃபு செய்வார். இன்ன நோயில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு இதிலிருந்து சிகிச்சைக்கு எடுத்துக்குங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். கேன்சரில் பாதிக்கப்படுறாங்களா, பல லட்சம் செலவாகுதா, இந்த சொத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் புற்றுநோயாளிகளுக்கு வக்ஃபு. ஒருத்தர் வக்ஃபு செய்வார், கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள் பல லட்ச ரூபா செலவாகுது இல்லையா, தினசரி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ரத்தம் மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அவங்களுக்கு இதிலிருந்து வரக்கூடியதை அவங்களுக்கு செலவு செய்யுங்க. தனித்தனியாக நோய்களை பிரித்து பிரித்து இந்த நோய்க்கு இந்த வக்ஃபு, இந்த நோய்க்கு இந்த வக்ஃபு என்றெல்லாம் ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் வக்ஃபு செஞ்சாங்க. அவ்வளவு வக்ஃபுடைய அந்த தாராள மனங்கள் படைத்தவர்களாக முஸ்லிம்கள் இருந்தாங்க. பெரிய பெரிய தோட்டங்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வக்ஃபு செஞ்சிருவாங்க. ஏன்னா ஏழைகள் எல்லாம் அந்த காலத்தில் பழங்கள் சாப்பிட்ற அளவுக்கு அவங்கள்ட்ட வருமானம் இருக்காது, காசு இருக்காது. ஏழைகளும் பழங்கள் சாப்பிடணுங்கிறதுக்காக அந்த பழங்களை வக்ஃபு செய்வாங்க. இப்படி முஸ்லிம்கள் ஒரு காலத்தில் செய்த வக்ஃபுகள் தான். இந்தியாவிலையும் அவ்வாறான பல்வேறு வக்ஃபுகள் முகலாயர் காலத்திலையும் அதற்கு பிறகு வந்த காலங்களிலும் முஸ்லிம்கள் செய்த அந்த வக்ஃபுகள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி இருக்குது. ஒரு காலத்தில் சில தனவந்தர்கள் செய்த வக்ஃபு தானே இன்னைக்கு அந்த கல்லூரியில் எவ்வளவு ஆயிரம் மாணவர்கள் பலன் பெற்று சமுதாயத்தில் முன்னேற்ற நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த முன்னோர்களுடைய வக்ஃபு தான். வக்ஃபுக்கு ஒரு தாராள மனசு வேண்டும், விசாலமான உள்ளம் வேண்டும். பணம் இருந்தால் பத்தாது, விசாலமான உள்ளம் உடையவர்கள் தான் வக்ஃபு செய்யலாம் இல்லையா. சென்னையில் முசாஃபிர்கள் தங்குறதுக்கு எத்தனையோ சித்திக் சராய் மாதிரியான இடங்கள் இருக்குது. ஒரு காலத்தில் நமது முன்னோர்கள் செய்த வக்ஃபுகள் தான். இப்போ இப்படி நாடு முழுக்க வக்ஃபுடைய சொத்துகளுடைய எண்ணிக்கை தான் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய கண்ணை உறுத்துது. இப்போ அந்த காலத்தில் இவ்வளவு வக்ஃபுகள் செஞ்சாங்க. சஹாபாக்கள் காலத்தில் இந்த வக்ஃபு செய்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹஜ்ரத் உமர் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய சொத்துகளில் நான் ஒரு பெரிய தர்மம் செய்யலான்னு நினைக்கிறேன். ஹைபரில் எனக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் தான் எனக்கு பிரியமான இடம். அல்லாஹ் உங்களுக்கு பிடித்தது தானே தர்மம் செய்ய சொல்கிறான், அப்போ நான் அந்த இடத்த தர்மம் செய்யட்டுமான்னு கேட்குறான். ஹஜ்ரத் உமருக்கு தான் முதல்ல வக்ஃபுனா என்னன்னு பெருமானார் சொல்லி கொடுக்குறான். அங்கே தான் முதலாக வக்ஃபுனா என்னன்னு வருது. ஹதீஸுடைய கிதாபுகளில் வக்ஃபுடைய பாடத்தில் உமர் அல்லாஹ்வுடைய சம்பவத்தை தான் பதிவு செய்வாங்க எல்லாருமே. இப்போ ஹைபரில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடித்தமானது, நான் அதை தர்மம் செய்கிறேன்னு சொல்லி. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதனுடைய பிரயோஜனங்கள் அதனுடைய பலன்கள் என்னவெல்லாம் உண்டோ அதை ஏழைகளுக்கு, உறவினர்களுக்கு, வழிப்போக்கர்களுக்கு நீ அதை தர்மம் செஞ்சிரு. அந்த இடம் உன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கட்டும், வெறுமனா நீ வாழும் காலம் வரைக்கும் அதை நீ பராமரிச்சுட்டே வரலான்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் வக்ஃபு செய்தவர் அவருடைய ஹயாத் உள்ள வரைக்கும் அவரே பராமரிக்கலாம். அவருக்கு பிறகு அதை யார் பராமரிக்கிறது என்று அதுக்கு ஒரு சில அமைப்பை உருவாக்கலாம். வக்ஃபை பராமரிக்கிறவங்க அவங்க தேவையில்லைவங்களா இருந்தா, ஏழைகளா இருந்தா, அந்த வக்ஃபு சொத்திலிருந்து நியாயமான சம்பளம் எடுத்துக்கலாம். சொத்து சேகரிக்காம நியாயமான சம்பளம் எடுத்து கொள்ளலாம். அப்போ இஸ்லாமிய பைத்துல் மாலுடைய ஒரு வடிவம் தான் வக்ஃபு அப்படிங்கிறது. பைத்துல் மால் இஸ்லாத்தில் பல வகையாக இருக்குது. 4-5 வகை பைத்துல் மால்கள் இருக்குது. ஒவ்வொரு பைத்துல் மாலுடைய நிதி ஒவ்வொரு வகைக்கு செலவு செய்வாங்க. அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் பைத்துல் மால் இருந்தது. அந்த பைத்துல் மால் நிதியிலிருந்து எல்லா முஸ்லிம்களுக்கும் சமமாக கொடுப்பாங்க. எல்லாருக்கும் இத்தனை திர்ஹம் அப்படின்னு கொடுத்துருவாங்க.
உமர்தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க ஆட்சி காலத்தில் பைத்துல் மால்ல இருந்து எல்லாருக்கும் சமமா இல்லை, சஹாபாக்குடைய அந்தஸ்தை பொறுத்து முஹாஜிர் அன்சாரி, முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவர், பின்னால் வந்தவர், பெருமானாருடைய குடும்பம், பெருமானாருடைய மனைவியர் என்று தரம் பிரித்து வச்சாங்க. ஒரு பெரிய லிஸ்டே தயார் பண்ணாங்க, ஒரு தீவான் அரசு கருவூலம் ஒன்று தயார் பண்ணாங்க. முஸ்லிம்கள் எல்லாரையும் தனித்தனி பிரிவாக சேர்த்தாங்க. இவர்களுக்கு இவ்வளவு உதவி என்று ஹஜ்ரத் உமர்லாவுடைய காலத்தில் பைத்துல் மாலை நிர்வகிப்பதற்கான அமைப்புகளும் சட்டங்களும் உருவாக்கினாங்க. உமர்லாவுடைய ஆட்சி காலத்தில் எங்கேயாவது ஒரு பகுதிக்கு ஒரு ஆளை அனுப்புகிறாங்கன்னா, ஒரு பைத்துல் மாலுக்கு ஒரு ஆளை பொறுப்பாளி ஆக்குறாங்கன்னா, அந்த பொறுப்பாளருடைய சொத்தை முதல்ல கணக்கு போடுவாங்க. பைத்துல் மாலுக்கு பொறுப்பேற்கிற நேரத்தில் அவர் சொத்து எவ்வளவு இருக்குது. இப்போ சமகாலத்தில் தான் நம்ம பார்த்தோம், அதில் நிறைய மோசடி உண்டு, அது வேறு கதை. வேட்பாளர்கள் சொத்து கணக்கு சமர்ப்பிக்கணும், அதில் என்ன நடக்குது நமக்கே தெரியும். உமர் தான் அவங்க ஒருவர் பைத்துல் மாலுக்கு பொறுப்பாளர் ஆகிறாருன்னா அப்போ அவருடைய சொத்து என்ன இருக்குது அப்படிங்கிற முதல்ல அவருடைய எல்லா கணக்கையும் கொடுக்கணும். அந்த பைத்துல் மால் நிர்வாகியாக ஆன பிறகு அவருடைய சொத்தை மறுபடி கணக்கு போடுவாங்க. அதில் தாறுமாறாக சொத்து ஏறி இருந்துச்சுன்னா எல்லா சொத்தையும் பிடிங்கி வச்சுருவாங்க பைத்துல் மாலில். பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு நடந்திருக்குது. அவங்க தப்பே செய்யலைன்னு சொன்னாங்க, இருந்தாலும் ஏற்றுக்கல. இல்லை இவ்வளவு சொத்து எப்படி வந்துச்சு, இவ்வளவு சொத்து எங்கிருந்து வந்துச்சு, கணக்கை சொல்லணும், இல்லைன்னா எல்லாத்தையும் பிடிங்கி பைத்துல் மாலில் சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் நியாயமான முறையில் அந்த பைத்துல் மாலுடைய நிர்வாகங்கள் இருந்தது. ஹஜ்ரத் உமர்தான் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த பைத்துல் மால் இருக்கிறதே 3 விஷயங்கள் பேணப்பட்டால் அது சரியா இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னாங்க. முதலாவது, இந்த பைத்துல் மாலுக்கு வரக்கூடிய நிதி ஹலாலான முறையில் வரணும். இரண்டாவது, இந்த பைத்துல் மாலிலிருந்து வெளியே போகிற நிதி நியாயமான முறையில் கொடுக்கப்படணும். மூன்றாவது, இந்த பைத்துல் மாலுடைய நிதி தவறான விதத்தில் பயன்படுத்தப்படக்கூடாது. இந்த 3ம் நடக்குமையானால் இந்த பைத்துல் மால் பரக்கத்தானது என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் எல்லாம் போட்டு பைத்துல் மால்களை நிர்வகித்தாங்க இல்லையா. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் உமர்லானுடைய பேரன் தானே அவங்க. எந்த அளவுக்கு ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க. அவர்கள் குளிர்காலத்தில் ஏன்னா அவங்க பனு உமையாக்கள் ஆட்சி செய்தது ஷாமில், சிரியாவில். சிரியா குளிர் பிரதேசம், கடுமையான குளிர் பிரதேசம். குளிர்காலத்தில் சுடுதண்ணில் ஒது செய்வாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் தன்னுடைய வேலைக்காரங்களுக்கு சொன்னாங்க, எந்த காரணத்தை கொண்டும் நான் ஒது செய்வதற்குரிய தண்ணியை சூடு செய்வதற்கு ஏழை எளிய மக்களுக்கு தினசரி உணவு கொடுப்பதற்குன்னு ஒரு அடுப்பு இருக்கும். அதிலிருந்து ரொட்டி சுடுவாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை ரொட்டி ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. அந்த ஏழைகளுக்கான ரொட்டி சுடுகிற அடுப்பில் போய் நான் ஒது செய்கிற தண்ணியை சூடு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட கரெக்டான நீதி நிர்வாகம் இருந்துச்சு. முஸ்லிம்கள் அந்த காலத்தில் பைத்துல் மாலுடைய நிதியில் ரொம்ப கவனமாக, ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. தங்களுடைய பாக்கெட் காசு பைத்துல் மாலுக்கு போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் பைத்துல் மாலிலிருந்து ஒரே ஒரு திர்ஹம் தன்னுடைய பாக்கெட்டில் வந்துடக்கூடாது, அவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தாங்க. இப்படி எல்லாம் இந்த உம்மத்து ஒரு பேணுதலான சமுதாயமாக இருந்த காலம் வரைக்கும் அல்லாஹ் அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் பரக்கத்து செஞ்சான். எப்போ உம்மத்து தடம்புரலாம் ஆரம்பித்ததோ, அல்லாஹ்வுடைய நியதி என்ன, கொடுத்த நியாமத்தை அல்லாஹ் பறிக்க மாட்டான் உம்மத்து மாறாத வரை. ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ. எந்த சமுதாயமும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை தப்பா பயன்படுத்தாத வரைக்கும் அல்லாஹ் அவர்களிடமிருந்து அந்த நியாமத்தை பறிக்க மாட்டான் என்று திருமறையில் அல்லாஹ் சொல்றான். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உம்மத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டது. பைத்துல் மாலுடைய நிதியை தவறாக கையாளுவது ஏற்பட்டது. காலப்போக்கில் இந்த தவறுகள் நடக்க அல்லாஹ் முஸ்லிம்கள்ட்ட இருந்து அதிகாரத்தை பறித்தான், தலைமைத்துவத்தை பறித்தான், ஆட்சியும் போனது, எல்லா விதமும் போனது. இன்றைக்கு எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறோம். இந்தியாவில் இவ்வளவு சொத்துகள் இருந்தாலும் இந்த சொத்துகள் எல்லாம் சரியான முறையில் தான் பராமரிக்கப்பட்டதா? என்னுடைய உண்மை நிலைகளை எல்லாம் சொன்னால் அது பலருக்கும் கூட வருத்தமாக ஆயிடலாம். ஆனால் அல்லாஹ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறான். நம்ம தப்பு செஞ்சால் இப்படி தான் என்னங்க நடக்கும். இந்த சொத்துகள் குறித்து, வக்ஃபு சொத்துகள் குறித்து பல வருஷமாக எத்தனை பேர் குரல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சரியாக பராமரித்தா இந்தியாவில் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கலாம். எத்தனையோ உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை செஞ்சாங்களா? இல்லை. எத்தனை மருத்துவ கல்லூரிகள் கட்டியிருக்கலாம், எத்தனை கல்விக்கூடங்கள் அமைத்திருக்கலாம். இவ்வளவு சொத்து ஒரு அமைப்புக்கு இருந்தும் கூட இந்த சமுதாயத்துக்கு அதை கொண்டு எவ்வளவு
பிரயோஜனம் கிடைத்தது இல்லை. அதை சாப்பிட்டவங்க தான் அதிகம். அதை அநியாயமாக அளித்தவர்கள், பயன்படுத்தியவர்கள் அதிகம் இல்லையா? பல ஊர்களில் எத்தனையோ பள்ளிகளுக்கு வக்ஃபு சொத்துகள் இருக்குது. அந்த வக்ஃபு சொத்துகளில் வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. அந்த வாடகையில் எத்தனையோ கேள்விப்படுறோம். அந்த நிர்வாகங்கள் அதில் செய்யக்கூடிய தவறுகள், அத்துமீறல்கள். இந்த பள்ளியினுடைய அந்த வக்ஃபு சொத்துக்களை சரியாக பராமரித்தா இமாம்களுக்கு, பணியாற்றக்கூடியவர்களுக்கு எவ்வளவோ சம்பளம் கொடுக்கலாம். ஒரு காலத்தில் பைத்துல் மாலிலிருந்து தான் அறிஞர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பாங்க. அறிஞர்கள்லாம் அந்த காலத்தில் மார்க்க பணியில் எடுக்கிற எல்லாருமே, அவர் ஹதீஸ் கலையில் இருப்பார், ஃபிக்ஹ் கலையில் இருப்பார், எல்லா துறையிலும் இருக்கிற எல்லா அறிஞர்களுக்குமே, காதிகள் எல்லாருக்கும் பைத்துல் மால்ல இருந்து சம்பளம். அந்த பைத்துல் மால்ல இருந்து சம்பளம் கிடைத்த காலத்தில் உலமாக்கள் செழிப்பாக இருந்தாங்க. அவங்க யார்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் என்னங்க, இவ்வளவு சொத்துகள் பல பள்ளிகளுக்கு இருந்தாலுமே கூட உலமாக்களுடைய தரத்தில் முன்னேற்றம் இல்லை, குறைஞ்சபட்ச சம்பளம். ஆனால் அதே நேரத்தில் நிர்வாகிகள் அதை தவறாக பயன்படுத்துகிற எத்தனையோ புகார்கள் தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த சொத்துகள் பராமரிக்கப்படாமல் எங்கெங்கேயும் யாரோ அபகரித்து வச்சிருக்கிறோம். அரசியல்வாதிகள் அபகரித்தது, நம்மவர்களை அபகரித்தது, எத்தனையோ இடங்கள் அடையாளம் தெரியாமல் கைவிட்டதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சமுதாயம் செஞ்ச தவறுகள். அந்த தவறுகளுடைய விளைவு இன்றைக்கு என்ன ஆகுது? அல்லாஹ் மொத்தமாகவே நம்ம கையிலிருந்து பறிபோற மாதிரியான ஒரு சட்டத்தை இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்போ இதுதான் அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வுடைய நியதி. அதுதான் நம்ம செய்யக்கூடிய அநியாயத்திற்கு தான் அல்லாஹ் இப்படி ஆட்சியாளர்களுடைய தண்டனைகளை எல்லாம் கொண்டு வர்றான். ஏன்னா உம்மத்தில் எந்த நிலை இருக்குது இன்னைக்கு, எல்லாவற்றிலுமே ஹலால் ஹராம்லாம் பார்க்கவே தேவையில்லை. எப்போ நம்மள்கிட்ட இந்த மனோநிலை வந்துருச்சோ, அல்லாஹ் ஆட்சியாளர்கள் மூலமாக கொண்டு வரக்கூடிய சட்டத்தையும் அப்படி தான் வச்சுருப்பான். உலகம் முழுக்க அப்படி தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருந்து கிடைக்கிற வட்டி கூடுன்னு சொல்லக்கூடிய உலமாக்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த காலத்தில் இருந்த வட்டி வேற, இப்போ உள்ள வட்டி வேற, இது வட்டி வராது அப்படி 4 பேர் சொல்கிறான். எதுவுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு பெண்கள் கை கொடுத்தா கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற முஃப்திகள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆண் பெண்ணுக்கு மத்தியில் ஒழுக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால், உள்ளத்தில் பயம் இருந்தால் போகுதும், கட்டித்தழுவலாம், முத்தம் கொடுக்கலான்னு சொல்லக்கூடிய ஆளுகள் இருக்கிறாங்க. இப்போ என்னதான் மார்க்குங்கிற பேரில் மிச்சம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாமே ஹலால், எல்லாமே கூடாதுன்னு ஒன்று இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்துவிட்ட சமூகமாக தான் இருக்கிறோம். இந்த நிலைக்கு வந்துவிட்டால் நம்மை ஆளக்கூடியவர்களையும் அல்லாஹ் அந்த இடத்துல தான் வச்சிருப்பான். அதனால இந்த சட்டம் நிச்சயமாக நமக்கு அநியாயமானது என்பதில் கடுகளவும் சந்தேகம் இல்லை. இதற்காக நாம் கொதித்தெழுவதை விட, போராட்டங்கள் குரல்கள் கொடுப்பதை விட, சமூகம் தான் செய்த தவறுகளை சரி செய்து இனியாவது இந்த வக்ஃபு பைத்துல் மால்கள் அதை எப்படி பராமரிக்கணும், வக்ஃபு எதற்காண்டி செய்யப்பட்டது, அதிலிருந்து வரக்கூடிய வருவாய்கள் யாருக்கு என்று வக்ஃபு செய்யப்பட்டது, அதெல்லாம் கரெக்டாக போச்சா, இனிமே அதையெல்லாம் சரி செய்வோம் என்று சிறந்த உலமாக்கள், முஃப்திகள், காதிகள் தலைமையில் வக்ஃபு சொத்தை பராமரிக்கக்கூடிய அமைப்பை நம்ம உருவாக்கி அதை சரி செஞ்சோன்னு சொன்னால் இந்த சட்டமும் தன்னை போல போயிடும். இந்த சட்டமும் நீடிக்காது. நம்மை சரி செஞ்சோம், அல்லாஹ் அதற்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவான். நாம நாளுக்கு நாள் தவறுகள் மீறி செஞ்சோன்னு சொன்னால் அடுத்தடுத்து இது போன்ற சட்டங்களும் வரத்தான் செய்யும். மொத்தத்தில் இந்த அரசாங்கம் ஒரு பெரிய சூழ்ச்சி செய்யுது இந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் நம்மிடமிருந்து பிடுங்குவதற்கு. ஏன்னா பூர்வீக வக்ஃபுகளுக்கு பத்திரங்கள் தெளிவாக இருக்காது. அதையெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பிடுங்கணும். இந்த சட்டப்படி எந்த வக்ஃபு சொத்தின் மீதும் நீதிமன்றத்தில் கேஸ் போடலாம். அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய இந்துத்துவ சித்தாந்தம் உள்ளவன் இந்த வக்ஃபு சொத்துக்களை முஸ்லீம்கள் அனுபவிக்க முடியாத மாதிரி கோர்ட்டுக்குன்னு போயிட்டா அனுபவிக்க முடியாது. ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கணும், ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்சான்னு சொன்னால் எந்த வக்ஃபு சொத்தை பற்றி எந்த கேஸும் என்ன செய்யலாம், நீதிமன்றத்தில் போடலாம். அது முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் நாம் வருங்காலத்தில் நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து இந்த வக்ஃபு மாதிரியான சொத்துகள் எந்த மக்களுக்கு போய் சேரணுமோ அது முறையாக போய் சேரக்கூடிய நடவடிக்கைகள் நாம் எடுத்தோன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், அதை சீராக்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு நிலத்தில் ஒரு ஜான் அளவுக்கு ஒரு மனிதன் அபகரித்தார். ஒரு ஜான்ங்கிறது எவ்வளவுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ஜான் அபகரித்தா மறுமையில் 7 பூமியே அவனுடைய கழுத்தில் மாலையாக அனுபவிக்கப்படும். ஒரு ஜான் அபகரித்தாலே 7 பூமின்னு சொன்னால் இந்த வக்ஃபு சொத்தை எவ்வளோ பேர் அபகரிச்சிருக்கிறாங்க. அபகரிச்சிருக்கவங்க எனக்கு கொஞ்சம் நஞ்சம் அல்ல,
இப்போ எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்குது, அதை கண்டுக்காமல் விட்டது நம்முடைய தவறு. அதை கண்டுக்காமல் விட்டோம். நம்மவர்களும் அதில் பங்காளிகளாகவும் இருக்கலாம் பல இடங்களில். அப்போ இந்த ஹதீஸுகளை எல்லாம் மறந்துட்டோம். ஒரு ஜான் அபகரித்தா கூட எவ்வளோ பெரிய வேதனைங்கிற சட்டங்களை மறந்ததுனால இன்றைக்கு நாம் இவ்வளோ சிரமத்தில் கஷ்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த வக்ஃபுகளை சரியாக பராமரிச்சிருந்தா அழகான வட்டி இல்லா வங்கியை உருவாக்கியிருக்கலாம், வட்டி இல்லாத வங்கிகளை முஸ்லீம்கள் நடத்தி இருக்கலாம். இப்படி நமக்கான எத்தனையோ வாய்ப்புகள் அழகான வழிமுறைகள் இருந்தும் கூட நாம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மார்க்க கட்டுப்பாடுகளை பேணாத காரணத்தினால இவ்வளவு பெரிய இழிவுக்குள்ளாக இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய எல்லா விஷயங்களையும் முறையிடுவோம், அல்லாஹ் சீராக்குவான். நாம் நம்முடைய நிலைகளை சரி செய்து கொண்டோமே ஆனால் எல்லா சட்டங்களும் நமக்கு சாதகமானதாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமது நெருக்கடிகளை எல்லாம் சீராக்கி நமது வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் சரியான முறையிலே பாதுகாக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.